Hi students, welcome to my channel. நீங்கள் பார்த்துருக்க 11th standard chemistry quarterly examக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த 6th கொஷின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் நிறைய கொஷின் பேப்பரில் பார்க்குறேன். அதே மாதிரி வாட்டர் இஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5th அதே மாதிரி 3rd கொஷின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 2nd கொஷின். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஆர்கானிக் 10th. ஸோ ஆர்கானிக் தான் உங்களுக்கு எப்படியும் ஒரு 20 to 30 மார்க்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பரில் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணும். ஆர்கானிக் புரிஞ்சு படிங்க, கான்செப்டை புரிஞ்சு படிங்க. அதே மாதிரி 12th. ஸோ ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் டஸ் நாட் ஷோ மெட்டாமெரிசம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14th கொஷின்ஸ் ரொம்பவே அசர்ஷன் ரீசன்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒன்று பப்ளிக்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் கார்போகேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஃபைன் மோல் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு அது ஈஸி தான். ஸோ அதே மாதிரி 10th அது ஐ திங்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி டிஃபைன், மாடர்ன் பீரியாடிக் லா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்லாம் வருது பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட், டிஸ்டிங்விஷ். ஸோ அதெல்லாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பப்ளிக்கில் கண்டிப்பாக வந்துடும். ஐயூபேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பார்த்த அளவுக்கு ஐயூபேக் ஒன்று 5 மார்க்கில் வரும், இல்லை கம்பல்சரியில் வரும். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஐயூபேக்கை மறக்காமல் விட்டுறாதீங்க. ஐயூபேக் ஒரு கீயாக இருக்கும். ஸோ நான் ஐயூபேக் பார்க்காத ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லை, எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிஞ்சு ஐயூபேக் கேட்குறாங்க. அதே மாதிரி 34ல் பி ப்ராகல் ரிலேஷன், நான் ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் சொல்லியிருக்கேன், அதுலேயும் இது வந்துச்சு. அதே மாதிரி 35ல் பி ஆர்த்தோ அண்ட் பாராஹைட்ரஜன், 36ல் ஏ, 37ல் பி, 38ல் பி. தேங்க்யூ. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் நல்லா படிங்க.